தமிழக காவல்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மற்றும் சிறைத்துறை இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்களுக்கு பணி நியமனம் என்று நமது மாவட்டத்தில் 37 பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்று அங்கே சென்னையில் துவங்கி வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பல்வேறு மாவட்டத்தில் கொடுக்கறதுல நமது மாவட்டத்தில் இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு நம்ம இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுத்துருக்கோம். நம்ம செக் போஸ்ட்டில் மொத்தம் நமக்கு 4 பார்டர் ஸ்டேட் செக் போஸ்ட்டு. ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயுமே ஒரு எஸ்ஐ ப்ளஸ் 4 அதர்ஸ் ரவுண்ட் தி கிளாக் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம சிசிடிவி கேமராஸும் ஃபுல்லாக போட்டிருக்கோம். வெஹிக்கிள் செக்கிங் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ வர எல்லா வண்டியுமே நமக்கு நிப்பாட்டி, அது பர்டிகுலராக குட்ஸ் கேரியர்ஸ் எல்லாமே நிப்பாட்டி செக் பண்ணி அதை தான் நம்ம அனுப்புகிறோம். இதில் இப்போது நிறைய வழக்குகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இதில் நம்ம பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லீனியேஜஸ், அதாவது ஒருத்தரை பிடிக்க போது அவர் எங்கே வாங்கினார், எந்த இடத்துல வாங்கிட்டு வந்திருக்கிறார், ஸோ அதையும் போய் நம்ம அங்கேயும் டச் பண்ணுறோம். இப்போ ஆந்திராலேயோ வேறு எந்த ஸ்டேட்லேயோ அவர் வாங்கிட்டு வந்தார்னா அந்த எந்த மாநிலத்தில் வாங்கிட்டு வந்தாரோ நம்ம அங்கேயும் போய் அவருக்கு யார் கொடுத்துருக்குறா அவங்களையும் நம்ம சேர்த்து கேஸ் இது பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வழக்கில் பதிவு பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அவங்க எங்கே கடை எங்கே வச்சு அதை விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ அங்கேயுமே நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்ட்டை எஃப்ஐஆர் கொடுத்து இந்த காப்பீஸ் கொடுத்து அந்த கடைகளை நம்ம சீல் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம போட்டிருந்த எல்லா வழக்குகளுமே, குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் போட்டிருந்த எல்லா வழக்குகளும் சம்மந்தப்பட்ட கடைகள் அனைத்துமே நம்ம சீல் பண்ணியிருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். சாங்ஷன் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குதோ அதுபடி நமக்கு எல்லா இதுவும் ஸ்டேஷனில் 22 காவல் நிலையம், 4 சப்டிவிஷன், நமக்கு சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தில் எல்லாருமே ஆள் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு சிலது ஆள் கம்மியாக இருக்கீங்கன்னு, பட் அது உங்களுடைய இது. பட் வேலைகள் நமக்கு என்ன சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தோ இந்த 22 காவல் நிலையத்தில், இந்த 22 காவல் நிலையத்தில் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் நம்மகிட்ட ஆள் இருக்கிறாங்க. சிசிடிவி கேமராஸ் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4100 கேமராஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஷன்லையுமே 6 சிசிடிவி கேமரா இருக்குது. அங்கே ஸ்டேஷன் நம்ம எல்லா என்டையர் ஈவெண்ட்ஸுமே ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த 6 கேமராவுமே எல்லா ஸ்டேஷன்லையுமே ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. ஸோ இது போக பப்ளிக் பிளேசஸில் எங்கெல்லாம் நமக்கு க்ரைம் ப்ரோன் ஏரியாஸோ அங்கே எல்லாம் கேமராஸ் போட்டிருக்கிறோம். ஒரு சில கேமராஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பட் நம்ம இப்போ ரீசெண்டாக எவ்ரி சாட்டர்டே ஸ்பெஷல் ட்ரைவ் பண்ணுறோம், வெள்ளி சனி ஞாயிறு. அதில் ஒன் டே பர்டிகுலராக போய் சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கிறது ஆப்ரேஷனில் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பர்சனலாக பார்த்து செக் பண்ணியிருக்கோம். ஓரளவு எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க மான்சூனில் அஃபெக்டாக இருக்குன்னு, இதே நமக்கு சைபர் கிரைமில் ஒரு டெடிக்கேட்டட் சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு ப்ளஸ் அவர்கிட்ட ஒரு டீம் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், பெட்டிஷன்ஸ் மட்டும் விசாரிப்பாங்க. இப்போ நம்ம இதில் பெட்டிஷன்ஸ் விசாரித்து சிஎஸ்ஆர் கொடுக்குறோம், வழக்குகளும் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வழக்குகள் நம்ம சார்ஜ் ஷீட் போட்டு ஃபைல் பண்ணியிருக்கோம். அது இப்போ கோர்ட்டுக்கும் டேக்கன் அண்ட் ஃபைல் ஆயிடுச்சு, விசாரணையில் இருக்குது. இப்போ எல்லா வழக்குகளுமே துரிதமாக நம்ம குற்ற இறுதி அறிக்கையை பதிவு பண்ணுறோம். இந்த நீங்கள் சொல்கிறது நம்ம இதில் மொத்தம் 22 காவல் நிலையத்தில் டைரக்ட் எஸ்ஐஸ் இருக்காங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்குமே டெய்லி காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்கும் அவங்க பந்தோபஸ்த் போகாமல் இருக்கிற டயத்தில் அவங்க ஸ்டேஷன் லிமிட்டில் உள்ள பீட் ஏரியாஸ், ஒரு காவல் நிலையம் பார்த்தீங்கன்னா 2-3 பீட் ஏரியா இருக்கும். ஒரு சிலதில் 4 பீட் இருக்கலாம், 2 பீட் இருக்கும். ஸோ அந்த பீட் ஏரியாவுக்கு ஒரு வாரத்தில் 5 நாள்னா 2 நாள் ஒரு பீட் ஏரியா, இன்னும் ஒரு பீட் ஏரியா 3 நாள், இந்த மாதிரி பிரித்து எவ்ரி வீக் போய் அவங்க எல்லாம் ஜாயிண்ட் ரைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற கடைகள் எந்தெந்த கடையில் விற்கிறாங்களோ, ஏன்னா இப்போ அந்த ரைடுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முன்னாடி அதிகமாக இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போ எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இப்போ இந்த பீட் இது வச்சு நம்ம ஒவ்வொரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இப்போ டோட்டலி அந்த ஸ்கூல்ஸ் பற்றி எங்கேயுமே கிடையாது. செக் போஸ்ட்டில் வரும்போது ஒரு சிலது கொண்டு வராங்க. ஸோ நம்ம செக் போஸ்ட்லேயே பிடிச்சி நம்ம அங்கேயுமே எங்கே கொண்டு போகிறாங்களோ அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்து, சப்போஸ் கடை இருந்ததுன்னா வேறு மாவட்டத்தில் இருந்தால் கூட நம்ம இதுலேருந்து எஃப்ஐஆர் காப்பி கொடுத்து அங்கேயும் நம்ம சீல் பண்ணுறோம்.